Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா இன்னொரு haul வீடியோ தான் பார்க்க போறோம். Meesho and Flipkart haul. Let's get into the video. இன்னைக்கு பார்க்க போற haul வந்து எப்படின்னா எல்லாமே சேம் டைம்ல வாங்கின ப்ராடக்ட்ஸ் இல்ல. அப்பப்போ நான் வந்து ஒன் பை ஒன்னா ஆர்டர் பண்ணி வாங்கினது மிக்சடா தான் இருக்கும். மீஷோல இருந்து கொஞ்சம் வாங்கியிருந்தேன், ஃபிளிப்கார்ட்ல இருந்து வாங்கியிருந்தேன். இதுல ஃபியூ வந்து என்னோட ஆனிவர்சரி பர்ச்சேஸ்க்காகவும் வாங்கியிருந்தேன். ஸோ ஒன் பை ஒன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து மீஷோல இருந்து இந்த ஒரு ரெட் கலர் ஃபுல் ஸ்லீவ் டாப் எடுத்திருந்தேன். எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனாலதான் இது பிக் பண்ணியிருந்தேன். இதோட நெக் பார்த்தீங்கன்னா லைக் ஒரு ஸ்கொயர் நெக் மாதிரி இருக்கும், கொஞ்சம் லோவர், ரொம்ப டீப்பா இருக்காது, கொஞ்சம் லோவர் நெக்கா இருக்கும். ஸோ இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் டாப். மெட்டீரியல் எல்லாமே குவாலிட்டி எல்லாமே நல்லா இருக்கு. ஃபுல் ஸ்லீவ் டாப் இது. இதோட ப்ரைஸ் வந்து 200ன்னு நினைக்கிறேன். ரொம்பவே சூப்பரா இருக்கு 200க்கு. இதை நான் எப்படி ஸ்டைல் பண்ணலாம்னு வச்சிருக்கேன்னா, ஒரு நம்ம இப்போ நான் போட்டிருக்கிற இந்த பிளாக் கலர் ட்ரௌசர்ஸ் கூடயும் பேர் பண்ணிக்கலாம். ஒரு ஜீன், ஒரு ஒயிட் லெக் ஜீன், ஒரு ஸ்கர்ட்ஸ்ல வந்து டெனிம் ஸ்கர்ட் வந்து இதுக்கு பக்காவா இருக்கும். ஸோ அந்த மாதிரி இதை வந்து நம்ம ஸ்டைல் பண்ணலாம். இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் டாப். செகண்ட் என்னன்னா, ஆனிவர்சரிக்கு வாங்கியிருந்தேன்னு சொன்னேன் இல்லையா, அதுல வந்து ஃபர்ஸ்ட் ஸோ கோவில் போட்டு போறதுக்காக இந்த குர்த்தி வாங்கியிருந்தேன். ஒரு பிங்க் கலர்ல சம்கி ஒர்க்ஸ், நிறைய ஒர்க் இல்லை, ரொம்ப லைட்டா. இது வந்து ஒரு ஆர்கான்சா குர்த்தி. அப்படி இது சைஸ் வந்து எஸ் பிக் பண்ணியிருந்தேன். நல்லா இருந்தது, ஃபிட் எல்லாமே நல்லா இருந்தது, குவாலிட்டி எல்லாமே நல்லா இருக்கு. இதுல வந்து என்னன்னா, இங்க நெக்ல ஃப்ரண்ட்ல வந்து ஒரு கட் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி ஒரு டைமண்ட் ஷேப்ல. இது என்ன ஆகுதுன்னா ரொம்ப டீப், ரொம்ப கீழே தள்ளி கொடுத்துருக்காங்க அந்த கட்டை. ஸோ எனக்கு அது வந்து அன்கம்ஃபர்டபுளா இருந்தது. ஸோ இது நான் வேர் பண்ணும்போது உள்ள ஸ்லிப் வேர் பண்ணி தான் இது வேர் பண்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு. பட் குவாலிட்டி மற்றது எல்லாமே சூப்பரா இருந்தது, பாக்குறதுக்கும் ரொம்ப அழகா இருந்தது. நான் அது எல்லாத்துக்குமே சைட்ல பிக்சர் வந்து அட்டாச் பண்றேன் ஃபார் யுவர் ரெஃபரன்ஸ். ஸோ இதுதான் நம்மளோட நெக்ஸ்ட் டாப். நெக்ஸ்ட் மை மோஸ்ட் ஃபேவரேட், இது வந்து என்னோட ஆனிவர்சரி லஞ்சுக்காக நான் எடுத்திருந்தேன். ஒரு மேக்ஸி ட்ரெஸ், மரூன் கலர் மேக்ஸி ட்ரெஸ், எங்க ஃபிளிப்கார்ட்ல இருந்து வாங்கியிருந்தேன். ஸோ இது வந்து இப்படிதான் இருக்கும், பிளெயின் ஆனது. அண்ட் இது வந்து ஃபிட் அண்ட் ஃபிளேர் கிடையாது, லைக் ஒரு பாடிகான் ட்ரெஸ் மாதிரி வரும், பாடி ஹக்கிங்கா பாடிகான் ட்ரெஸ் மாதிரி தான் இருக்கும். இதோட மெட்டீரியல் வந்து ஜார்ஜெட் மெட்டீரியல். அண்ட் இதுல டீடைலிங்னு பார்த்தா ஒண்ணுமே கிடையாது. இங்க மட்டும் ஒரு சின்னதா ஒரு ஃப்ரில் மாதிரி வச்சிருப்பாங்க ஃப்ரண்ட்ல, இந்த யோக் ஏரியால மட்டும் அந்த மாதிரி வச்சிருப்பாங்க. அண்ட் பின்னாடி வந்து ஃபிட் கரெக்டா இருக்கணும் அப்படின்றதுக்காக இங்க மட்டும் இந்த எலாஸ்டிக் கொடுத்துருப்பாங்க. பின்னாடி ஃபுல்லா வராது, பின்னாடி கொஞ்சோண்டு மட்டும் அந்த எலாஸ்டிக் கொடுத்துருப்பாங்க. ஸோ நமக்கு வந்து ஃபிட் வந்து ரொம்பவே பர்ஃபெக்டா இருந்தது. அண்ட் இந்த நெக்குமே ரொம்ப அழகா இருந்தது, லைக் ரொம்ப கிளாஸியா இருந்தது இந்த ட்ரெஸ் போடும்போது. இதுதான் என்னோட ஆனிவர்சரிக்கு நான் போட்டிருந்த ட்ரெஸ். இதோட ப்ரைஸ் வந்து ஜஸ்ட் 480 தான். அதுக்கு ரொம்பவே வர்த்தா இருந்தது. அதுக்கு முன்னாடி காமிச்ச பிங்க் குர்த்தி வந்து 300 rupees. ஸோ இதுதான் நெக்ஸ்ட் ட்ரெஸ். லாஸ்டா வந்து மீஷோல இருந்து ஒரு பேக் வாங்கியிருந்தேன், ஒரு ஒயிட் கலர் ஹேண்ட்பேக். எதுக்காகனா அந்த ட்ரெஸ்ஸுக்காக, என்னோட இந்த ஆனிவர்சரி ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச் பண்றதுக்காக இந்த ஒயிட் கலர் எடுத்திருந்தேன். என் மைண்ட்ல இருந்தது என்னன்னா, ஒரு ஒயிட் கலர் ஃபுட்வேர், ஒயிட் கலர் பேக், அண்ட் அந்த ட்ரெஸ் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு. நான் பிக்சர் அட்டாச் பண்றேன், என்னோட ஆனிவர்சரி பிக்சர்ஸ். ஸோ இதை ஏன் கவர்ல வச்சிருக்கேன்னா, ஒயிட்ன்றனால அழுக்காயிரும் கவர்ல வச்சிருக்கிறேன். இதுதான் அந்த பேகு, ரொம்ப குட்டியான பேக், உள்ள பெருசாலாம் வைக்க முடியாது. லைக் நம்ம ஃபோன் அண்ட் ஏதோ ஒரு லிப் பாம் அந்த மாதிரி குட்டி குட்டி ப்ராடக்ட்ஸ் வேணா போட்டுக்கலாம். ஸோ இது எப்படி இருந்ததுன்னா, இந்த மாதிரி கேரி பண்ற மாதிரியும் இருக்கு, பிளஸ் இது ஸ்லிங் பேக்காகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். உள்ள வந்து ஸ்லிங்கும் அட்டாச் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி. ஸோ இதை அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம ஷோல்டர்ல ஸ்லிங் பேக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ப்ரைஸுமே ரொம்ப கம்மி தான், லைக் அண்டர் 300 தான் இந்த பேக்குமே. ஸோ அதுக்கு ரொம்பவே வர்த், பிகாஸ் எந்த டிஃபெக்ட் எந்த இதுவுமே இல்லை, பார்க்கவும் லைக் ரொம்ப ரீசெண்டாகவே இருந்தது, கிளாஸியாகவும் இருந்தது. ஸோ இதுதான் நம்மளோட லாஸ்ட் பர்ச்சேஸ். நான் இந்த எல்லா ப்ராடக்ட்ஸ்க்குமே லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை.